வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் மஹ்ரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி சமீப நாட்களாக நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதனினுடைய தொடராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவில் முகாமிட்டதற்கு பின்பாக மக்காவிலிருந்து ஏராளமான தூதுவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, உங்களினுடைய நிலை என்ன, எதற்காக நீங்க இங்க வந்திருக்கீங்க, உங்களினுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக ஏராளமான தூதர்கள் வர ஆரம்பித்தார்கள். முதலாவது தூதராக புதைல் இப்னு வரக்கா அவர்கள் வந்தார்கள். அதற்கு அடுத்தபடியாக உர்வா அவர்கள் வந்தார்கள். இவர்கள் இருவரும் வந்துவிட்டு என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது என்பதை இது நாள் வரைக்கும் நாம் பார்த்திருக்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக மூன்றாவது தூதராக உர்வா அவர்கள் சொன்ன தகவலை கேட்டுவிட்டு மக்கத்து குறைஷியர்களிடையே இருந்த ஒரு மனிதர், பனு கினானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குலம், இந்த குலத்தை சார்ந்த ஒரு மனிதர், இவர் என்ன செய்யறார்னா, போய் குறைஷியர்களிடத்தில் அனுமதி கேட்கிறார். நான் முகமது இடத்துல சென்று விட்டு வருகிறேன், அவரிடத்தில் சென்று அவரினுடைய நிலை என்னவென்று ஆராய்ந்து விட்டு வருகிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்கிறார்கள். உடனே மக்கத்து குறைஷியர்கள் பெரியவர்கள் எல்லோரும் இந்த பனு கினானா குலத்தை சார்ந்த இந்த மனிதருக்கு அனுமதி வழங்குகிறார்கள். இவர் என்ன செய்யறாருன்னா, மக்காவிலிருந்து கிளம்பி ஹுதைபியாவிற்கு வருகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பதற்கு. ரசூலுல்லாஹ் கிளம்பி வந்ததே உம்ரா செய்வதற்காகத்தான் வந்தார்கள். உம்ரா செஞ்சுட்டு இறைவனுக்காக பலி கொடுக்க வேண்டும், அதனால பலி பிராணிகளையும் அழைத்து வந்தார்கள். அதை ஒப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பனு கினானா குலத்தை சார்ந்த ஒருத்தர் வருகிறார், அவரை பார்த்து விட்டு சொன்னார், பனு கினானாங்கிற குலமே எதற்கான குலம்னா, ஹஜ்ஜின் போதோ அல்லது உம்ராவின் போதோ பலி பிராணிகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்கல்ல, அந்த பலி பிராணிகளை கண்ணியப்படுத்தி அதற்கு உரிய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி குர்பானி கொடுக்க வைப்பது அந்த குலத்தாரினுடைய ஒரு வளமை. அந்த குலத்தார் தான் அதை எப்பொழுதுமே செய்வார்கள். அதை குறிப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பலி பிராணியை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர் வருகிறார், உங்களிடத்துல இருக்கக்கூடிய பலி பிராணியை இவரோடு கொடுத்து விடுங்க, இவர் அந்த பலி பிராணியை எடுத்துக்கிட்டு மக்காவிற்கு போகட்டும் என்று சொல்கிறார். உடனே மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, அவர் வரும் பொழுது அவரை வரவேற்கிறார்கள், தல்பியா சொல்லியவர்களாக வரவேற்கிறார்கள். மக்கள் அனைவரும் இருந்து கொண்டு தல்பியாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்தவுடன் அவருக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த மக்கள் போருக்காகலாம் வரல, இவர்கள் உண்மையிலேயே புனித பயணத்தை தான் நாடுகிறார்கள், உம்ரா செய்யறதுக்கு தான் வராங்க. ஏன்னா போருக்கு வரவங்க எதுக்கு பலி பிராணி எல்லாம் எடுத்துட்டு வரணும், பலி பிராணி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்கன்னா இவங்க உம்ராக்கு தான் வராங்க. தல்பியாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த மக்களை இறை இல்லத்தை வைத்து தடுத்திருப்பதுங்கிறது, காபாவை விட்டு இவர்களை தடுப்பது என்பது நியாயமான விஷயமே கிடையாது, நிச்சயம் இவர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும் அப்படின்னு இவருக்கு புரியுது. இவர் என்ன செய்யறாருன்னா, பலிப்பிராணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மக்காவாசிகள்கிட்ட போறாங்க. ஏற்கனவே இதற்கு முன்னர் வந்த 2 தூதர்கள் என்ன சொன்னாங்கன்னா, முகமது அவர்கள் சிறந்த திட்டத்தோடு வந்திருக்கிறாங்க, அவர்களை தடுத்து நிறுத்தாதீர்கள் என்றுதான் சொன்னார்கள். அதே தான் இந்த பனு கினானா குலத்தை சார்ந்தவரும் சொல்கிறார்கள், அவர்கள் பலிப்பிராணிகளை என்னோடு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க, அவர்களினுடைய நோக்கம் உம்ரா செய்வதுதான், உங்களோடு போர் தொடுப்பதெல்லாம் இல்ல, முகம்மதை இந்த காபாவை விட்டு தடுப்பது நியாயமான காரியமே இல்லை என்று சொல்கிறார்கள். 3 தூதர்கள் இதுவரைக்கும் வந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். 4வதாக மிக்ரஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், இவர் அனுமதி கேட்கிறார், நான் போய் முகமது அவர்களை பார்த்துட்டு வரேன். குறைஷியர்கள் சரி போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இந்த மிக்ரஸ் என்ன செய்யறாருன்னா, ரசூலாட்ட வராங்க. ரசூலாட்ட வரும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களிடத்தில் சொல்கிறார்கள், இதோ இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறாரே, இவன் பெயர் மிக்ரஸ், இவன் எப்படிப்பட்டவன் என்றால் மனிதர்களிலேயே இவன் ஒரு கெட்ட குணம் பிடித்தவன், இவன் ஒரு கெட்டவன் மாறி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரினுடைய குணத்தை பற்றி மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். மிக்ரஸ் அவர் வருகிறார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார். பார்த்து விட்டு ரசூலுல்லாஹ் நல்லா தான் பேசுறாங்க. அவரினுடைய குணாதிசயங்கள் கொஞ்சம் வேறுபட்டு இருந்தால் கூட ரசூலுல்லாஹ் அவருக்கு கண்ணியம் கொடுக்காமலாம் இல்ல, ஒரு தூதுவரை எவ்வாறு கண்ணியப்படுத்த வேண்டுமோ அவ்வாறு கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், நல்ல முறையில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 4வது தூதரான மிக்ரஸ் பேசிக்கிட்டே இருக்காங்க. பேசிக்கிட்டே இருக்கும் பொழுதே வேறு ஒரு தூதர் வருகிறார். 5வதாக இறுதியாக சுஹைல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு குறைஷி, இவர் என்ன செய்யறாருன்னா வரார். இவர் வந்த உடனேயே ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இதோ சுஹைல் வந்து விட்டார், உங்களினுடைய காரியம் லேசாகி விட்டது. ஏன்னா சஹல் அப்படிங்கிற வார்த்தைக்கான அரபிக்கான அர்த்தமே என்னன்னா இலகு, லேசு அப்படிங்கறது அர்த்தமே. அதை பெயராக கொண்டவர் தான் இவர் சுஹைல் என்பவர். சுஹைல் அதற்கான அவரினுடைய பெயருக்கான அர்த்தமே ரொம்ப நளினமானவர், எளிமையானவர் என்பதுதான், லேசானவர் என்பதுதான் அதற்கான அர்த்தமே. அவர் வரும்போது அவரினுடைய பெயரை ஒப்பாக வைத்து நபிகளார் சொல்கிறார்கள், சுஹைல் வந்து விட்டார், உங்களினுடைய விவகாரம் எளிதாக முடிந்து விடும், அவர் வந்தார்னாலே எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவார், சரியான மனிதர் என்பதை குறித்து சொல்கிறார்கள். சுஹைல் வருகிறார், வந்த உடனேயே இஸ்லாமியர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஏட்டை எடுத்து வாருங்கள்,
ஒரு ஒப்பந்தத்தை நமக்கு மத்தியில் செய்து கொள்வோம் என்று சொல்கிறார். சுஹைல் அவர்களினுடைய தலைமையின் கீழாக ஹுதைபியா உடன்படிக்கை எழுதுவதற்கு ஆரம்பமாகிறது. இதற்கு பிறகு என்னவெல்லாம் உடன்படிக்கையில் ஏராளமான ஒப்பந்தங்கள் இட்டார்கள், என்னென்ன அதில் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த நாட்களில் பார்ப்போம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.